NCP Stories Time. ஒரு சமயம் அலகாபூர் காட்டில் மழைக்காலம் நெருங்கிட்டு இருந்தது. மழை காலத்துக்காக அங்கே இருந்த எல்லா பறவைகளும் தங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. ப்ளூபெல், அழுத்தமான விறகு குச்சிகளை ஒடிச்சு போடுங்க, அப்போதான் நம்மளுடைய வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி சரி, நான் கீழே ஒடிச்சு போட்ட எல்லா விறகு குச்சிகளையும் நீ ஒன்றா சேகரித்து சீக்கிரம் அதை கட்டு. நாம் பொழுது சாயறதுக்குள்ள நாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயாகணும். இப்படி பேசிக்கிட்ட அந்த ரெண்டு பறவைகளும் மழை காலத்துக்காக தங்களுடைய வீட்டை சீரமைக்கிறதுக்காக மரக்குச்சிகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுபுறத்தில் சகோ அண்ணா, மழைக்கால வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பழங்களை எல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடிகளை வளர்த்ததே இந்த மழைக்காலத்துக்காகத்தான். ஒரு வழியா மழைக்காலம் நெருங்கும் போது இந்த பழங்களும் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இப்போ அறுவடை செஞ்சு வச்சாதான் மழைக்காலத்துக்கு எனக்கு இந்த பழங்கள் உதவியா இருக்கும். நாம கொஞ்சம் தாமதிச்சாலும் நிச்சயமா இந்த மழையில என் பழங்கள் எல்லாம் வீணா போயிடும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம அறுவடை செய்யணும். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் உனக்கு என்னால் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக அறுவடை செஞ்சு கொடுத்துட்றேன். எப்படியும் ஒரு 2-3 நாட்கள்லையே அறுவடை முடிஞ்சிடும். இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாதி வேலைகளை முடிச்சு கொடுத்துட்றேன். அப்படி பேசிக்கிட்ட அந்த ரெண்டு பறவைகளும் மழைக்காலத்தை குறித்த கவலையோட பழங்களை அறுவடை செஞ்சிட்டு இருந்தாங்க. மறுபுறத்தில் சுஜியோ தனியாக தானியங்களை அறுவடை செஞ்சது. அப்பாடா, ஒரு வழியா கஷ்டப்பட்டு இந்த தானியங்களை அறுவடை செஞ்சாச்சு. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் கிடைக்கல. யாராவது கூட உதவிக்கு இருந்திருந்தா சீக்கிரமா என்னுடைய வேலைகளை நான் முடிச்சிருக்கலாம். சரி, எப்படியோ இன்னைக்கு பாதி வேலைகள் முடிஞ்சது. மீதி வேலைகளை மழை காலத்துக்கு முன்னாடி நாளைக்கு வந்து செஞ்சிடணும். எப்படியோ மழை வரத்துக்கு முன்னாடி எல்லாமே ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச சுஜி தான் அறுவடை செஞ்ச தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தது. மறுபுறத்தில் ப்ளூபெல் குருவியும் ரோசி குருவியும் தான் சேகரித்த மரக்குச்சிகளை கட்டுகளாக எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அதே மாதிரி சிட்டுக்கிளியும் தான் அறுவடை செஞ்ச ஸ்ட்ராபெரி பழங்களை கூட நிறைய எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துச்சு. மறுநாள் ப்ளூபெல் குருவியும் ரோசி குருவியும் தான் எடுத்துட்டு வந்த அந்த மரக்குச்சிகளை வச்சு தங்களுடைய வீடுகள் சீரமைக்கிற வேலையை பார்த்தாங்க. அப்புறம் சிட்டுக்கிளியோ மீதி இருந்த ஸ்ட்ராபெரி பழங்களையும் முழுமையாக அறுவடை செஞ்சது. அப்பாடா, ஒரு வழியா என்னுடைய ஸ்ட்ராபெரி பழங்கள் எல்லாத்தையும் நான் அறுவடை செஞ்சுட்டேன். இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. இனிமே எனக்கு மழைக்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை. என்னுடைய அறுவடை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டது சிட்டுக்கிளி. மறுபுறத்தில் சுஜியும் மீதி இருந்த தானியங்களை அறுவடை செஞ்சு தன்னுடைய வேலையை முடிச்சது. அப்பாடா, ஒரு வழியா என்னுடைய வேலைகளை முடிச்சிட்டேன். இனி மழைக்காலத்தை குறித்து நான் உணவுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு தேவையான உணவுகளை நானே சேகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டது சுஜி. மறுபுறத்தில் ப்ளூபெல் குருவியும் ரோசி குருவியும் தங்களுடைய வீடுகளை முழுமையாக சீரமைச்சிட்டாங்க. ப்ளூபெல், உங்களை சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் மரக்குச்சிகளை வச்சு நம்ம வீடு சீரமைச்சிருந்தாலும் நம்ம வீடு பார்க்குறதுக்கு புது வீடு மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அட, இது என்ன அதிசயம்! இது மாதிரி என்கிட்ட கைவசம் நிறைய இருக்கு. நம்ம வீடு அழகானதா மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் கூட. எவ்வளவு மழை வந்தாலும் நம்ம வீட்டை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி எல்லா பறவைகளும் மழை காலத்தை குறித்த கவலையோடு அவங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சோ அதையெல்லாம் மழை காலத்துக்காக முன்கூட்டியே ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. இப்படி காட்டில் எல்லா பறவைகளும் மழை காலத்துக்காக பரபரப்பாக வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ காலுக்காகமும் ராணிக்காகமும் ரொம்ப சோம்பேறியா எந்த வேலைகளையும் செய்யாமல் தங்களுடைய வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. விளைபோரில் வெண்ணெய் எடுத்து தலைமகளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி இந்த காகங்கள்
மழைக்காலம் வாரத்துக்கு முன்னாடி வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்க வேண்டியது. மழைக்காலம் வந்த பிறகு சொருகி கிடந்த அகப்ப சோறு அல்ல புறப்பட்டுச்சான். அந்த கதையா நம்ம கிட்ட வந்துருவாங்க. சுஜி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, சிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு நாமளும் அவங்களுக்கு பாவம் பார்த்து தேவையான உணவை எல்லாம் கொடுக்குறோம். ஆனா இந்த முறை அப்படி பண்ணவே கூடாது. அவங்களுக்கு கஷ்டப்பட்டாதான் புரியும். இப்படி இந்த பறவைகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே மழைக்காலமும் ஆரம்பமாச்சு. அந்த காடு முழுக்க பயங்கரமான காத்தோட மழை பெஞ்சிட்டு இருந்தது. மற்ற எல்லா பறவைகளுடைய வீட்லேயும் தேவையான உணவுப் பொருட்கள் இருந்தது. அதனால அவங்க மழை காலத்தை தங்களுடைய ஓய்வு காலங்களாக நினச்சி தங்களுடைய வீட்டில் நிம்மதியாக ஓய்வு எடுத்தாங்க. மறுபுறத்தில் காகங்களோ, ராணி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிட உணவு கொடு. சொருகி கிடந்த அகப்ப சோறு எல்லாம் புறப்பட்டுச்சான். அந்த கதையா நாம இப்போ எந்த உணவும் சேகரித்து வச்சில்ல. அப்படி இருக்கப்போ பசிக்குது ராணி, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுன்னு கேட்டா நான் இடத்தை கொடுக்கறது. சரி சரி ராணி, கோவப்படாத விடு. எப்பவும் நாம மழை காலத்துக்கு என்ன உணவு சேகரிச்சா வச்சிருப்போம். இல்ல அக்கம் பக்கத்து வீடுகளில் வாங்கி தானே நம்ம மழை காலத்தை ஓட்டுவோம். இந்த முறையும் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச அந்த காகங்கள் சுஜியினுடைய வீட்டுக்கு போய் சுஜி கிட்ட உதவி கேட்டாங்க. சுஜி, நாயே கேட்பாரும் இல்லை, நட வீட்டில் வைப்பாரும் இல்லை, ஏன்னு கேட்பாரும் இல்லை, எடுத்து பிடிப்பாரும் இல்லை. அந்த கதையாக இருக்கு எங்கள் கதை. நீ கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு இந்த மழைக்காலத்துக்கு உதவணுன்னா கோடைக்காலம் வரும்போது எங்களுடைய தேவைகளை நாங்களே பார்த்துப்போம். எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பசியாக இருக்குது, நீ கொஞ்சம் உணவு தரியா? நடக்க மாட்டாதவன் சித்தப்பன் வீட்டில் பொண்ணு கேட்டானா. அந்த மாதிரி மழைக்காலம் வரும்போதெல்லாம் நீங்கள் சோம்பேறித்தனமாக நல்லா தூங்குறீங்க. மழைக்காலம் வந்த பிறகு உணவு தேவைக்காக ஒவ்வொரு முறையும் எங்ககிட்ட வரீங்க. நாங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சு ரொம்ப களைச்சி போயிட்டோம். இப்படியே நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு மழைக்காலத்தை குறித்து எப்பவுமே கவலை வராது. அதனால இந்த முறை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துடுச்சு சுஜி. அடுத்து அந்த காகங்கள் சிட்டுக்கிளியினுடைய வீட்டில் போய் உதவி கேட்டாங்க. அவ விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. அந்த மாதிரி எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. சுஜியோ எங்களுக்கு உணவு தர மாட்டேன்னு மறுத்துட்டா. நீயாவது உதவி செய்றியா? இந்த மழை காலத்துக்கு மட்டும் நீ எங்களுக்கு தேவையான உணவு கொடுத்தா வெயில் காலத்துக்கு நாங்களே பார்த்துப்போம். ஆவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தானே தெரியும். நாங்கள் கஷ்டப்பட்டு மழை காலத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும்போது நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்க. மழைக்காலம் வந்த பிறகு சொருகி கிடந்த அகப்ப சோறு அல்ல புறப்பட்ட மாதிரி வந்துடுறீங்க. இந்த முறை நாங்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்யறதா இல்லை அப்படின்னு சொல்லி சிட்டுக்கிளியும் உதவி செய்ய மறுத்துடுச்சு. அடுத்து அந்த காகங்கள் ரோசி குருவியினுடைய வீட்டுக்கு போனாங்க. பூவுள்ள மங்கையா பொன்கொடியா, போன இடமெல்லாம் சிறுப்படியா. அந்த மாதிரி சுஜி கிட்ட உதவி கேட்டோம், சுஜியும் மறுத்துட்டா. சிட்டுக்கிளி கிட்ட உதவி கேட்டோம், சிட்டுக்கிளியும் மறுத்துடுச்சு. நீங்களாவது எங்களுக்கு உதவி செய்கிறீங்களா? எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பசியாக இருக்கு. நாங்கள் மழை காலத்துக்காக எந்த உணவும் சேமித்து வைக்கல. நீங்கள் இந்த மழை காலத்துக்கு மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சால் கோடை காலத்துக்கு நாங்களே உணவு தேடிப்போம். இல்லை ராணியக்கா, எங்ககிட்ட எந்த உணவும் இல்லை. நாங்களும் மழை காலத்துக்கு கொஞ்சம் உணவு தான் சேகரித்து வச்சுருக்கோம். அவ பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்ற நாட்களில் தான் சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க. மழை காலத்துக்காகவாவது கொஞ்சம் உணவு சேகரிச்சிருக்கலாம்ல. இப்போ எங்ககிட்டயும் உணவு இல்லை, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி இந்த மழை காலத்தை கழிப்பீங்க? வெளியில் சொன்னாலாம் விரதம் முன்னு கையில் நாரிச்சான் கருவாடு. அந்த மாதிரி மழை காலத்துக்காக நீங்கள் எல்லாரும் நிறைய உணவுகளை சேகரிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறீங்க. அப்படி சொன்ன அந்த காகங்கள் சோகமாக அங்கேருந்து வந்துட்டாங்க. அப்புறம் மறுபுறத்தில் சிட்டுக்கிளி தான் வச்சிருந்த ஸ்ட்ராபெரி பழங்களில் கொஞ்சம் பழத்தை சுஜியினுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போணுச்சு. அப்புறம்
அந்த குருவிகளும் தங்கக்கிட்ட இருந்த உணவுப் பொருள்களில் கொஞ்சம் உணவுப் பொருள்களை சுஜியினுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் சுஜியும் தங்கிட்ட இருந்த தானியங்களையும் மற்ற பறவைகள் கொண்டு வந்த உணவுப் பொருள்களையும் வச்சு ஒரு சுவையான உணவு தயார் பண்ணுச்சு. இப்படி அந்த எல்லா பறவைகளும் மழை காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக உணவு தயார் பண்ணி ஒன்றா சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க. ஆனால் மறுபுறத்தில் அந்த காகங்களோ பசியில் கஷ்டப்பட்டாங்க. பாத்தியா ராணி, நம்ம உணவுக்காக ஒவ்வொரு வீடாக போய் உதவி கேட்கும்போது யாருமே உதவி பண்ணலை. ஆனால் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சுவையான உணவு தயார் பண்ணி நிம்மதியாக சாப்பிட்றாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறது? இருப்பவனுக்கு புளியப்போ இல்லாதவனுக்கு பசியப்போ அப்படின்னு சொல்லி ராணிக்காக வருத்தப்பட்டுச்சு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பொழுது போக்குவதிலும் பொழுது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாம் மற்ற நேரங்களில் கழிச்சாலும் சில முக்கியமான நேரங்களில் முக்கியமான வேலைகளை செஞ்சே தீரணும். நாம் அப்படி செய்யாமல் விட்டோம்னா பிற்காலத்தில் நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சுமதி, ஹாய் மேனகா, ஹாய் சித்ரா. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நம் கதையில் இடம்பெறும் சிட்டுக்கிளி மழை காலத்துக்காக என்ன பழங்களை அறுவடை செய்தது? இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரும் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.